அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையிலே பத்திரிகையிலே கொண்டாட்டங்களை எல்லாம் படிக்கிறோம். நம் வாழ்விலே இந்த வருடம் மிகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கி கேட்டுக்கொள்வோம். அதேபோல சென்ற வருடம் கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஒரு துன்பமான நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். ஆனால் நிறைய இன்பமான நிகழ்ச்சி நமக்கு நடந்திருக்கும். அந்த இன்பமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை மட்டும் மனதிலே கொண்டு நம்முடைய திருநாகர சுவாமிகள் பாடியதை போல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய என்று நம்முடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக மாற்றிக்கொண்டு இல்லத்திற்கு எப்படி இருட்டை விளக்குவதற்கு விளக்கு ஒளி தருவதை போல, அதே போல நம் வாழ்விலே எல்லாவற்றையும் சிந்தித்து வெற்றி ஒன்றேதான் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வருடத்திலே நாம் வாழ்க்கையை தொடங்கினால், முயற்சி செய்தால், உழைத்தால் வெற்றி பெறலாம். அது எந்த துறையாக இருந்தாலும் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னை பின்தொடர்கிற அத்தனை பேருக்கும், என்னை வாழ்வில் வலம் வர செய்த சான்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில இனிய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலே சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக சென்றோம். வணக்கம், சூரிய வணக்கம் சொல்லி எல்லாம் இந்த கடலை போல பரந்த உள்ளங்களும் நமக்கு வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த புத்தாண்டில் புத்துணர்ச்சியோடு கடல் எப்படி நீண்டு இருக்கிறதோ, அதே போல எவ்வளவு நன்மைகள் தருகிறதோ, அந்த கடல் அன்னை போல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். கோபம் வரும்போது பொங்கி எழ வேண்டும். அப்பேற்பட்ட கடல் அன்னையை போல் நம் வாழ்வை வகுத்து கொண்டால் வாழ்விலே எல்லாம் நமக்கு வந்து சேரும். இந்த காலையிலே கடற்கரை நடக்கின்ற பொழுது, உண்மையிலே இந்த சூரியனை பார்க்கின்ற பொழுதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல இந்த வருடம் முழுக்க நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி நமக்கு நல்ல ஆற்றலையும் நல்ல வளர்ச்சியையும் தர வேண்டும் என்று இந்த கடல் அன்னையை பார்த்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கடல் எவ்வளவு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. அலைகள் ஓய்வதில்லை போல, அலைகள் வந்து வந்து மீண்டும் ஓயாமல் எப்படி உழைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போல நாமும் வருடம் முழுக்க உழைத்து வாழ்விலே வளம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். நடைபயிற்சி உடலுக்கு நல்லது. அது கடற்கரை ஓரம் எங்கள் வீட்டிலிருந்து 200 மீட்டர் தொலைவிலே கடல் இருக்கிறது. அந்த கடலை ரசிக்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய கடல் அலை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன அலைகளை ஏற்படுத்தும், மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். காலையிலே பார்க்கின்ற பொழுது எப்படி அலை அலையாக நமக்கு என்ன ஓட்டங்கள் வருகிறதோ, அந்த ஓட்டங்கள் எல்லாம் சீராகி நம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நாளாக இது அமையும். அப்பேற்பட்ட அந்த இடத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். அருமை மெய்யன்பர்களே, இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி சொன்னார். அந்த பாரதியை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுரை புகட்டிய பாரதி சொன்னார், எல்லாம் நமக்கு கிடைத்திட இந்த நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ என்று நம்முடைய சிவசக்தியை பார்த்து கேட்டார். கடலை பார்க்கிறோம். கடல் நமக்கு உப்பு சுவையை தருகிறது. தாவரங்கள் 5 சுவை தந்தாலும் கடல் நமக்கு உப்பு சுவையை தருகிறது. இங்கு மேகமாக மாறி மழை பெய்து
அந்த மழைநீரை சேமித்து மீண்டும் மேகமாக மாற்றி மழை தருகிற இந்த கடல் அன்னையை நாம் வணங்க வேண்டும். அதேபோல நாமும் சேமிப்பு என்ற பழக்கத்தை உருவாக்கி இந்த வருகின்ற பணத்தையெல்லாம் செலவழிக்காமல் சேமிப்பு என்ற பழக்கத்தை கடல் எப்படி சேமித்து மேகமாக தந்து மழையாக தருகிறதோ அதேபோல நாம் சேமித்து இந்த வாழ்க்கையில எல்லாம் இன்பமயமாக்க வேண்டும். அந்த கடல் எண்ணெயை பிரார்த்திப்போம். இந்த வருடம் முழுக்க நமக்கு நல்ல ஆற்றலையும் அறிவையும் அமைதியும் தர வேண்டும். மலை போல் உயர்ந்து இந்த அண்ணாமலை எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதேபோல நாமும் வாழ்விலே உயர வேண்டும். அண்ணாமலை நினைத்து இந்த வருடம் முழுக்க வெற்றியை கொண்டாடுவோம். அண்ணாமலைக்கு அரோகரா.